இன்றைய தீர்ப்பு எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறது. அதாவது இந்த நாட்டிலே நீதித்துறை மிக சிறப்பாக இயங்குகிறது என்பதை மிக தெளிவாக இந்த தீர்மானம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் நியாயம் இந்த களத்திலே இந்த காலத்திலே இல்லாத போதும் நீதிமன்றம் அதற்கான சரியான ஒரு நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் புத்தளம் என்று சொல்லுகின்ற போது புத்தளம் மாவட்டத்திலே இதற்கு முன்னால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் எல்லாம் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது அந்த வேட்புமனுக்களில் என்ன தவறு இருக்கிறது என்பதை அந்த கட்சியின் தலைமையோ அல்லது செயலாளரோ அல்லது மாவட்ட அமைப்பாளரோ பார்க்காமல் காலம் காலமாக கஷ்டப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் ஏதோ தவறு விட்டார்கள் என்று ஊகித்து கொண்டு அவற்றை புறம் தள்ளிய வரலாறு தான் புத்தளம் மாவட்டம் முழுதும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்த்தோம். எங்களை நம்புவதற்கு யாருமே இல்லை. புத்தளத்தில் இருக்கின்ற பலம் பொருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், கட்சியின் முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சில கட்சியின் தலைவர்களின் வீடு கூட புத்தளத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விடயம்தான், இது சாத்தியமற்றது, அவர் ஏதோ தவறு விட்டிருக்கிறார், இந்த வேட்புமனு மீண்டும் பெற மறுப்பார்கள், ஆகவே தோல்வியடைந்து விட்டார்கள், அடுத்த 5 வருடத்திற்கு அவர்களுக்கு அரசியல் இல்லை என்று எல்லோரும் பேசிய போது நாங்கள் இளைஞராகிய நாங்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கிறோம். தன்னம்பிக்கை என்கின்ற விடயம் இளைஞர்களின் இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதால் நீதிமன்றத்திற்கு வந்து நாங்கள் அந்த வேட்பு மனுக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அதன் அடிப்படையிலே 5 நாட்கள் தொடராக புத்தளம் கொழும்பு என்று வந்து சட்டத்தரணிகளை சந்தித்து தேவையான ஆவணங்களை கொடுத்து சில நேரம் சட்டத்தரணிகளுக்கு கூட நாங்கள் செய்தது பிழை இல்லை என்பதை அடித்து கூறி இந்த தீர்ப்பினை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். அவை இந்த தீர்ப்பானது இளைஞர்களின் அரசியல் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை வலியுறுத்தியுன்ற ஒரு தீர்வு. அவை இந்த தீர்ப்பை தந்திருக்கின்ற உச்ச நீதிமன்றம் அந்த நீதியரசர்களுக்கும் அவற்றை பெற்றுத் தருவதற்காக எங்களுக்கு உதவி செய்த சட்டத்தரணிகளுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியலுக்குள் இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு உதாரணம். ஆகவே பழையவர்கள் சிந்திக்கும் அந்த தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்காது. பழையவர்கள் சிந்திக்கின்ற அதே அரசியல் கட்சிக்குள் இருந்து கொண்டு செய்கின்ற விடயங்கள் நடக்காது. புதியவர்கள் அரசியல்கள் வர வேண்டும். அதுதான் இந்த நாட்டை மாற்றியமைக்கும், இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் தேவையான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கூறி இந்த தீர்ப்பிற்கு எல்லோரும் தலை வணங்குகிறோம். அதே நேரம் வரப்போகின்ற தேர்தலுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயம் ஒரு வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நம்புகிறோம். தூய தேசத்திற்கான கட்சியின் தலைவர் இஷாம் மரிக்கார்.